கவனிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற திங்கள் என்று நமக்கு அமாவாசை ஜெபம் நமது சபையில் வைத்து நடைபெறும். திங்கட்கிழமை இரவு அந்த அமாவாசை ஜெபத்துக்கு வருகிறவர்களை அழைத்து கொண்டு வருவர்களை அழைத்து கொண்டு வாங்க. திங்கள் இரவு தானே? திங்கட்கிழமை இரவான்னு கேட்குறேன். அமாவாசை ஜெபம் நான் உனக்கு கேட்டா நீ ஒன்று சொல்லு. சரி, கவனிப்போம். கர்த்தருடைய கிருபையினால மனம் புதிதாகுதல் என்கின்ற தலைப்பில் 4வது வாரமாக நாம் இன்றைக்கு பேசி வருகிறோம். கடந்த 4 மாதங்களாக நீடிய ஆயுளை குறித்து நாம் தியானித்து வந்தோம். நாம் எப்படி பல்லாண்டு வாழ முடியும், சுகத்தோடு வாழ முடியும், பலத்தோடு வாழ முடியும், ஆரோக்கியத்துக்கு தடைகள் என்ன, சுகத்திற்கு தடைகள் என்ன, நீடிய ஆயுசுக்கு என்னென்ன தடைகள், அதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்கின்ற பல காரியங்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். அதை தினந்தோறும் அபியாசப்படுத்துங்கள், அதை தினந்தோறும் அறிக்கை செய்யுங்கள், அதை விட்டுறாதீங்க. டெய்லி காலையில் எழுந்து ஜெபிக்கிற நேரத்தை கூட அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம எப்படி இருப்போம், எப்படிலாம் வாழ போகிறோம் என்கிற வார்த்தைகளை சொல்லணும். என்ன சின்ன பொண்ணு நம்ம சொல்றீங்களா? ஜெபமே பண்றதுல எப்படிங்க சொல்றீங்களா? அதுக்கு ஒரு வழி சொல்லி தருங்களா? நானா நடக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்றேன், நடக்கும்போது நன்றி சொல்றேன், தும்மும் போது நன்றி சொல்றேன், இருமும் போது தேவனுக்கு நன்றி சொல்றேன், உட்காரும் போது நன்றி சொல்றேன். ஏன்னா உட்காரத்துக்கு பலன் இருக்குது இல்லையா? நடந்து வைக்கணும்னு போறோம். நான் எத்தனையோ கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறேன். மூஞ்சி கழுவும் போது ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறேன். நடக்க முடியாம ஒரு காலம் வரும்போது அப்ப ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. இப்ப சொன்னீங்கன்னா சாகர வரைக்கும் நடையோட உடையோட கர்த்தர் வைத்திருப்பார். இப்ப சொல்லணும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த நடையை கொடுத்தீங்களாப்பா, இந்த பலனை கொடுத்தீங்களாப்பா, பிசைஞ்சு வாயில போட்டு சோத்தை ஊட்டும் போது கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சும்மா கடமைக்கு சோத்துக்கு ஜெபம் பண்ணி திங்கிறதில்ல. ஒவ்வொரு கவலத்தை எடுத்து வாய்க்குள்ள போகும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி ஒரு கிருபையை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படி சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம எப்படி இருக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம சொல்லி பழகணும். போன திருவிருந்துக்கு முந்தின திருவிருந்துல நம்ம ஜெபம் பண்ணும் போது காவிரி ஆத்துல தண்ணி கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஆனா அந்த திருவிருந்து அன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மழை இல்லை, ஆனா இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் நல்ல மழையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆடி மாசத்துல நல்ல மழையை தேவன் வைத்திருக்கிறார். பருவமழை அற்புதமாக பெய்யும். பல குளங்களும் பல ஏரிகளும் தண்ணி இல்லாத குளமும் ஏரி இருக்க போறதே கிடையாது. கர்த்தர் தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் பஞ்சத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தர் தமிழ்நாட்டினுடைய பஞ்சத்தை மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஏரி குளம் கூட காஞ்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நிரப்புவதாக, மேட்டூர் டேம் நிரப்புவதாக, காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுவதாக, வாய்க்கால்களும் எல்லா காரி கேணிகளும் எல்லா ஊற்றுகளும் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. நல்ல மழை பெய்யட்டும். போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு, போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு மழை பெய்வதாக, தமிழ்நாட்டிலே மழை பெய்வதாக. பஞ்சம் பசியெல்லாம் ஓடட்டும், விலைவாசி எல்லாம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தந்தபடியால் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அதே போல உங்க வாழ்க்கையில நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான அந்த இடத்துக்குள்ள நீங்கள் கடந்து வந்து நீங்க சொல்லுங்க. சும்மா கடமைக்கு வந்து இளவு வீட்டுல இருந்து உட்கார்ந்து இருக்கிறது போல உட்கார்ந்துட்டு தயவுசெய்து விடாதீங்க. வார்த்தையோடு ஒன்றித்து இசைந்து வாழுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்திக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு சின்ன ஒரு முகவரை மாதிரி உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். அது என்னன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நம்ம வாசிப்போம். இது ஒரு முகவரைக்காக நான் சொல்றேன். சில காரியங்களை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்க, நமக்கு அது பிரயோஜனமா இருக்கு. லூக்கா 8:12-13. நல்லா கவனிங்க. சிறு பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு சின்ன பொண்ணம்மா கொஞ்சமாவது புரியறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். என்ன செய்யணும்? இங்க உட்காந்துட்டு இருக்கும் போதே என் மண்டையில ஒன்னும் ஏறாது, செருப்புல அடிச்சா கூட ஏறாதுங்கிற ஒரு முடிவோட வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் உங்க முகம் எனக்கு தெரியுது. எனக்கு ஏறாது, என் தலையை போட்டு சுக்கு நூறா போட்டு இடிச்சா கூட என் மண்டையில ஏறாதுன்னு தான் நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன பேசுறாங்க நம்ம கவனிச்சு கேட்போம். நமக்கும் திறமை இருக்கு, நம்மளும் சொல்லுவோம்.
அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணாதான் தேவன் ஞானம் தருவார். நீங்க முயற்சி பண்ணாம தேவன் எதுவும் செய்ய மாட்டார். ஆண்டவருடைய சுகமளிக்கும் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கே ஒரு ரகசியத்தை நான் உலகம் சொல்லித்தரேன். தம்பி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பிற்காலத்தில் என்னைக்காவது ஒரு நாள் சுகமளிக்கும் ஊழியம் பண்ணீங்கன்னா, சுகம் கொடுக்கறதுக்கு சில ரகசியங்கள் இருக்குது, சுகத்தை வாங்கறதுக்கு சில ரகசியங்கள் இருக்குது. சுகத்தை வாங்கறதுக்கு என்ன ரகசியம்னு சொல்றேன். அதுதான் உங்க வாழ்க்கையில வெற்றியை வாங்குவதற்குரிய ரகசியங்கள். சூம்பி போன கையோடையவனை கர்த்தர் ஒரு நாள் தேவாலயத்தில் கண்டு அவனை சுகப்படுத்தும்படி உன் கையை நீட்டுன்னு சொன்னாரு. நம்மளா இருந்தா எப்படியா என் கை வேலை செய்யன்னு கேட்டிருப்போம், இல்லைன்னா நல்ல கையை நீட்டியிருப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் நீட்ட முயற்சி கையில் அவன் கை மறுகையை போல சுத்தமாயிற்று. நல்லா கவனிக்கணும். அவன் கையை நீட்டுகையில், அவன் கையை நீட்டும் போது, இந்த கேள்வி கேட்டு சுகம் கிடைக்காது. அவன் ஆண்டவர் சொல்லிட்டாரே என்று சொல்லிட்டு அதை செயலுக்குள்ளே கொண்டு போவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். முயற்சி செய்யும் பொழுது தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள இறங்கி வருகிறது. உங்களுக்கும் சொல்லித்தரேன் தாமஸ், எப்படி நீங்க செய்யணும்னா, யாராவது நடக்க முடியாம வந்தானா குச்சியை பிடிங்கிட்டு இந்த செவத்துக்கு அந்த செவத்துக்கு 3 தடவை போயிட்டு வாங்கணும். அவன் 3 தடவை போயிட்டு வந்தானா அவன் சுதந்திரம். நீங்க சொல்லணும் அந்த வார்த்தையை. உன் வாயிலிருந்து வந்தது 3 நாள் 3 தான், 5 நாள் 5 தான், ஒரு தடவைனாலும் ஒரு தடவை தான். நீ போய் தொட்டு வைய குச்சை கீழே போட்டு நடந்து போயிட்டான்னு சொல்லு. அவன் நடக்கவே முடியாது, கீழே வந்து செத்தாலும் சரி நடக்கணும்னு சொல்லிடணும். அவனை குச்சி இல்லாம யாரோட ஹெல்ப் நிறைய போயா அப்படிங்கணும். கீழே விழுந்தா பிடிக்கலன்னா பிடிக்காதுன்னு சொல்லிடணும். குருடர்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கும் போது, குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு, போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னாரு. ஆசாரியனுக்கு சுகம் கொடுக்கல, அவன் கேட்டது சுகம். இவன் என்ன சொல்றாரு, போய் உன்னை ஆசாரியன்ட்ட போய் காட்டுங்கிறார். ஆசாரியன்ட்ட எப்ப போகணும் அப்படின்னா, எப்ப சார் போகணும் ராஜா சார்? சுகம் கிடைச்ச பிறகு எனக்கு குஷ்டரோகம் சரியா போச்சுன்னா ஊருக்குள்ள போனான்னு அவன் விஏஓ கிட்ட சர்டிபிகேட் வாங்குறது போல அவன் ஆசாரியன்ட்ட சர்டிபிகேட் வாங்கணும் அவன் வார்த்தையினால. அதனால இவன் போறான். வசனம் சொல்லுது, மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் திரும்பி போகையில் சொஸ்தமானார்கள் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் லட்சக்கணக்கு லட்ச ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத வார்த்தைகள். திரும்பி போகையில், அப்படியே தமிழ் பைபிள் எழுதப்படுது, திரும்பி போகையில். கர்த்தர் சுகம் தரல, அந்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு அவங்க திரும்பி போறாங்க. பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. என் கையில குஷ்டம் அப்படியே இருக்கு, நான் ஏன் ஆசாரிட்ட போகணும்னு பக்கத்துல கேட்டிருப்பான்ல, ஒத்தம் போல கேங்கே போகுது. அறிவு இருக்கா? குஷ்டரோகத்தோட போறோமே, எதுக்கியா போயிட்டு, நமக்கு தான் சரியாகலைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் திரும்பி போகையில் அவர்கள் சுத்தமானார்கள். நீங்க செயல்படணும். நீங்க செயல்படும் பொழுது, உங்கள் விசுவாசத்தை காட்டும் பொழுது, சின்ன பொண்ணால இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சது. நான் எனக்கு புரியும், நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படி நீங்க முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். இதை சங்கீதக்காரன் வேற மாதிரி சொல்றான் பாருங்க, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். என் கொஞ்சமா திறந்து நிரப்ப மாட்டாரா? ஹலோ, எப்படி திறக்கணும் வாய? அப்புறம் எப்படி, என்ன அர்த்தம் இருக்கு சார்? என்ன சார் அர்த்தம்? சும்மா தெரிஞ்சதை சொல்லுங்க சார். கடை யோசிச்சுக்கிட்டே இருந்தா யோசிச்சுட்டே வாழ்க்கை முழுக்க யோசிச்சுட்டு தான் இருக்கலாம். பேசுங்க, தப்பானா போட்டும். தெரியலன்னு சொல்லுங்க சார். தெரியல சொல்றீங்களா? என்ன கலா? உன் வாயை திறங்கிறதுக்கும் உன் வாயை விரிவாய் திறங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வாய் விட்டு சொல்லணும். என்ன அர்த்தம் சொல்லலாம்? 100% ஏற்றுக்கணும். சரி, லிட்டரலா அர்த்தம் சொல்லிடுறேன். பிரசங்கம் பண்ணாலும் தாமசனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரசங்கம் நல்லா வரணும்னா, நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணணும்னா, சீட்டு கிடைக்கணும் என்னை கூப்பிடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்களே, இப்போ அந்த ஜெபத்தோட இன்னொரு ஜெபத்தை கூட்டுங்க. 1000 பேர் பிரசங்கம் பண்ணாலும் ஏன் பிரசங்கம் வித்தியாசமா இருக்குன்னு ஆண்டவரே அப்படின்னு அந்த வார்த்தையை கூட போடுங்க. மேடையில் நீங்க 5 நிமிஷம் ஏறினாலும் அந்த 5 நிமிஷம் சிங்கத்தை போல கர்ஜிக்கணும். அப்படி எவனுமே அப்படி மைக்க பிடிச்சி பேசிடக்கூடாது அந்த இடத்துல. அப்படி ஒரு சாட்சியோட அந்த இடத்த விட்டு இறங்கணும். அதை அப்படி ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த வாயை விரிவாய் தர அப்படின்னு என்னன்னா, இந்த முணுமுணுன்னு பிரசங்கம் பண்றதோ முணுமுணுன்னு பாடுறதோ இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுட்டா? நல்ல வாயை விரிவாய் திறந்து நீங்க மனப்பூர்வமா நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது அந்த விட்டு கொடுத்துதான் அது காட்டுது. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி இந்த வாயை அப்படி ஓப்பன் பண்ணி விடணும். ஃபுல்லா அடிச்சு விட்டு ஓப்பன் பண்ணாதான் கர்த்தருடைய ஆவியை நம்ம ஃப்ளோ பண்ணுவார்.
நீ உன்னை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பேச போறேன்னு தெரியல, 1வது பாயிண்ட் அது 2வது பாயிண்ட் சொல்லிட்டு கதைக்காது. இந்த வாயை விரிவாய் திறக்கணும். நல்லா முழுமையா நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்கள் முழுமையா ஒத்துழைக்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம். வாயை விரிவாய் திறக்கும் பொழுது, அப்ப ஆண்டவருடைய காரியங்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கும் பொழுது நமக்குள்ளே வெற்றி கிடைக்கிறது. நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க முயற்சி எடுக்கும் பொழுது, உன் வாயை திறக்கும் பொழுது, மூடி இருக்கும் போது கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. வாயை விரிவாய் திறக்கும் பொழுது, நீ அதுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வரும். அதனால முயற்சி பண்ணுங்க. எனக்கு ஞானம் உண்டு, எனக்கு கிருபை உண்டு, நான் புரிய முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிய முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த வசனத்துல விதைக்கிறவனை குறித்து தானே ஒரு ஓமையை சொல்லி கொண்டு போகிறார். நமக்கு தெரியாததல்ல. சில விதை நல்ல நிலத்தில் விழுது, சில கற்கல்ல விழுது, சிலது முள்ளில் விழுது, சிலது வழியோரத்தில் விதைக்கப்படுது. அதெல்லாம் பேசல. இங்க என்ன சொல்றாரு? வழியருகே விதைக்கப்பட்டவர்களா? வழியருகே விதைக்கப்பட்டவர்கள அவர் உதாரணம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க அது 13 வாசிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். எங்க வரைக்கும் வந்திருக்கிற எல்லாரும் தான் வசனத்தை கேட்கிறோம். சின்ன பொண்ணு கூட தான் கேட்கிற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்குது. ஆனா அது 100க்கு 100 கடமைக்கு தான் வந்து உட்கார்ந்து இருக்குது. அது சுத்தியில் எடுத்து மண்டையில கொடுத்தா கூட கத்துக்கிட்ட பாடத்தை ஒண்ணு சொல்லணும் சொல்லுங்க. சின்ன பண்ணியே சுத்தியில் எடுத்து மண்டையில 100 ரூபா உடைக்கிறேன்னு சொன்னா கூட இது வரைக்கும் நீ எத்தனை வருஷம் கோயில் வந்து இருக்க? ஒரு பேனா பேப்பர் உங்ககிட்ட தரேன் நான். நீ ஒரு 10 பாயிண்ட் சொல்லிருவியா வாழ்க்கையில? இது வரைக்கும் சொல்ல முடியுமா உங்களால? உங்க வாழ்க்கையிலே நீ கத்துக்கிட்டது ஒரு 10 பாயிண்ட் சொல்ல முடியுமா உங்களால? கத்துங்கிற எண்ணத்தோட உட்காருங்க. அதுக்காக நான் சொல்லி தரேன். நான் கடமைக்கு வந்து உட்கார்ந்துட்டு கடமைக்கு போயிட்டு இருக்காத. அந்த கீர்த்தி விட்டு தான் உன் பணம் போகும். மூணு வேளை சோறு கிடைக்கிறது வந்து வாழ்க்கை இல்லைங்க. 3 வேளை சோறு கிடைக்கிறது வாழ்க்கை இல்லை. சொரி நாய்க்கு கத்தர் 3 வேளை சோறு போடுறாரா போடலையா? நீங்க சொல்லுங்க. பிச்சைக்காரனுக்கு 3 வேளை சோறு கிடைக்குதா கிடைக்கலையா? பன்னிக்கு சோறு கிடைக்குதா கிடைக்கலையா? பன்னி குட்டி பெத்து புள்ளைய பற்றி பெத்து போடலையா? பன்னிக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் வேணாமா? 3 வேளை சோறு கிடைக்குதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. பைத்தியக்காரிக்கு முத கொண்டு ஆண்டவர் சோறு போறாரு. கொசுல இருந்து யானை வரைக்கும் கத்த சோறு போறாரு. சொரி நாயில இருந்து பன்னி வரைக்கும் கத்த சோறு போடுறாரு. உன்னை கொத்தர பாம்புக்கும் கத்தர சோறு போறாரு. சோறு திங்கிறதுக்காக வாழாதீங்க. ஆண்டவர் வந்திருக்கிறோம், ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, அந்த உணர்வோட வந்து உட்காருங்க. மலையாள சிஸ்டர் உங்களுக்கு தான் சொல்றேன், சும்மா வந்தவன் போகணும் தயவுசெய்து வாழாதீங்க சிஸ்டர். இன்னைக்கு சொல்றேன் சிஸ்டர், பெண் பிள்ளைய நீங்க பெக்கல, ஆனா ஆண் பிள்ளைய பெற்றிருக்கிறீங்க. அந்த ஆண் பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா என்ன, உங்க கையில 1 கோடி ரூபா இருந்தாலும் நீங்க நல்ல சோறு திங்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உங்க வயிற்றுல பிறந்துட்டாங்க சிஸ்டர். இறைவனை கொஞ்சம் நல்லா கெட்டியா புடிங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இதை வந்தோம் உட்காந்தோம் என்னை உங்களை நான் கேள்வி கேட்காட்டி அது உங்களுக்கு கேவலம். நீங்க வந்து ஃபெயில் மார்க்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சின்ன பொண்ணையாவது நான் கேட்கறேன், உங்க பேர் நான் வாயில சொல்றதில்லை, ஏன்னா நீங்க கீழே உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால இப்ப அன்பு சொல்லி லிஸ்ட்ல எப்படி ஒரு லிஸ்ட் விட்டு ஓரம் வச்சிருக்கணும், அதே போல உங்க லிஸ்ட்டையும் உங்க பேரையும் கீழே வச்சிருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா இந்த அம்மா கேள்வி கேட்டு இது வரைக்கும் சொன்னதில்லை, நான் சொல்லுவானோ அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்குது இந்த அம்மா. அதனால இந்த அம்மாவுக்கு நமக்கு ஏன் சண்டை? என்னமோ எல்லை தகராறு மாதிரி இந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜான்சியும் கழட்டி வச்சிருக்கிறேன், இவங்க பேரெல்லாம் கேட்கக்கூடாது, என் வாயில உச்சரிக்க கூடாது, நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். உங்க பேரை தள்ளி வைக்கல, இன்னும் உங்க பேரை சேர்க்கல. கேட்டா கோச்சிக்க மாட்டாங்கிறவங்க தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த கேட்டா புஷ்குன்னு கேட்டா புஷ்குன்னு முறை தூக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறேன்னா நான் இதுக்கு நான் கேள்வி கேட்டு எனக்கு என்ன? உரிமை கொடுத்தா நான் எடுக்கிறேன், இல்லையா எனக்கு என்ன? வழி அருகே பாருங்க, எல்லாரும் வசனத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிசாசானவன் வந்து, சொல்லுங்க, பிசாசானவன், நல்லா கவனிக்கணும், பிசாசானவன் வந்து அவன் என்ன செய்யறான் பாருங்க. உங்க பாஸ்டர் உங்க வீட்டை விசிட் பண்றாரா இல்லையோ, இங்க ஒருத்தன் உங்களை விசிட் பண்றேன்னு கத்த சொல்றாரு. யார் விசிட் பண்றா?
பிசாசு வந்து எப்பெல்லாம் வருவான், நீ எப்பெல்லாம் வசனத்தை கேட்கிறியோ அப்பெல்லாம் வரான். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பெல்லாம் வசனத்தை கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் பிசாசு வந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யறான். என்ன செய்யறானா கவனிங்க, நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அவ்வசனத்தை எடுத்து போடுகிறார். விசுவாசித்து நிலத்து மேல விதை விழுந்திருக்குதான். சப்போஸ் அந்த விதை நிலத்துக்குள்ள போச்சுன்னா பலன் வந்துருமே. அதனால அந்த விதை உள்ளுக்குள்ள போகக்கூடாது. நீங்கள் அதை விசுவாசித்து விடக் கூடாது. அங்கே இருந்தால் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு விசுவாசிப்பீங்க. பொசுக்குன்னு மழைகளை பேஞ்சதுன்னா அந்த மத விதை உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது அங்க இருக்க கூடாது என்பதற்காக ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே அவன் என்ன செய்யறான், வந்து அதை என்ன செய்யறான், கல்யாண மண்டபத்தை கூட்டி கிளீன் பண்றது போல நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் எடுத்து போட வருகிறான். புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா அப்ப நானும் செய்ய முடியாது. நீங்க எப்படி வேணா கேட்கலாம். நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட கூடாதான், நீங்க குணமாகி விடக்கூடாதான், நீங்க விடுதலை அடைந்து விடக்கூடாதான், நீங்க இன்னைக்கு பாக்குற தரித்திரத்தையும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற வியாதியையும் இன்னைக்கு இருக்கிற கீர்த்து வீட்லயுமே உங்க பணம் போகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கான். அதனால வந்து மண்டைக்குள்ள போட்டு அத்தனை வார்த்தையும் தூக்கி என்ன செய்யறான், போகிறான். இப்ப கவனிக்க எப்படி எடுக்கிறான் அதை சொல்லதான் முகவரையா இருக்கு. எப்படி இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை அவன் எடுக்கிறான் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் சுகமாவேன் அப்படின்னு நீங்க விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது உங்க சரீரத்துல பிரச்சனைகள் வரும். எப்படி எடுப்பான், நீ சொன்ன வார்த்தைக்கு எதிராய் நடந்தாதான் உங்க இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை அவனால் தூக்க முடியும். சும்மா கையை நீட்டி உழுக்குள்ள போய் எடுக்க முடியாது அவனால. நீ என்ன சொன்னியோ அதற்கு எதிர்மாறான நிகழ்வுகளை அவன் உன் வாழ்க்கையை அனுமதித்து உன் இருதயத்தில் உள்ள வார்த்தைய அது பொய் என்று சொல்லி உன்னையே மறுதலிக்க சொல்லி இயேசுவை பேதுரு மறுதலித்தது போல உன்னையே அவன் மறுதலிக்க வைப்பான். இதுதான் விஷயம். இது மட்டும் முகவரன்னு சொன்னால புரிஞ்சு வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்றேன். ஒரு அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் என் வீட்டாரையும் எனக்குண்டான யாவற்றையும் செருப்பு முதல் பீரோ வரை குண்டூசி முதல் கொண்டு பீரோ வரைக்கும் சுற்றி வேலி எடுத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். என்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இப்ப இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணி ஒரு கொஞ்ச நாள் ஆகல டேவிட்டோட 2 வீலர் காணா போச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தின்னு கேட்டிருப்பீங்க. கோட்டஸ்ல இருக்கக்கூடிய பாலாமணியோட சைக்கிள் காணா போச்சு. ஞாயிற்றுக்கிழமை முசிறிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த சபைக்கு 6 ஞாயிற்றுக்கிழமை மாறாங்க வந்தவங்களுக்கு தெரியும். ஆனா நடந்தது என்னங்கிறது சொல்லிடுறேன். டேவிட் தொலைச்ச வண்டியோட விலை 25,000. அவனுக்கு கிடைச்ச வண்டியோட விலை 40,000 ரூபாய் மதிப்புள்ள வண்டியை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு கொடுத்துருக்காங்க. அவன் வச்சிருந்தது சாதாரண வண்டி தான். இவன் வச்சிருக்கிறது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வச்சிருக்கான். போவேன் இந்த 2 வீலர் பாலாமணி காணாம போச்சு. அது என்னாச்சுங்க அப்படின்னா நைட்டு 6:30 மணிக்கு இந்த முசிறில் எத்தனை தெரு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஏதோ ஒரு தெருல அவங்க சைக்கிள் நின்றுச்சான் தூக்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் 6:30 சைக்கிள் கிடைச்சிருச்சு. நான் குளத்துல 6ஆவது இருக்கிறனால சொல்லல. 6ஆவது விட்டு வந்தோடனே போன் பண்ணி சொல்லிட்டாங்க பாலாமணி சிஸ்டர் சைக்கிள் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு காலையில போன் போட்டு விசாரி கீரம்பூர் அமுதா வீட்டில் வீடு பூட்டிருக்கு, பீரோ பூட்டி இருக்குது. 10 பவுனு 3000 ரூபாய் பணம் பர்சுக்குள்ள வச்சிருந்தாங்க. பர்ஸை காணும். இன்னைக்கு காலையில போன் பண்ணி அழுகுது என்கிட்ட. சுசிலா சிஸ்டர் வீட்டுக்காரர் இவ்வளவு நல்லா இருந்தாரு. இந்த செய்தியை கேட்ட கொஞ்ச நாளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப எங்க இருக்காருன்னா ஒரு சேலத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேங்க தான் முக்கியம். அப்படியே தினத்தந்தி பேப்பர் வாசிக்கிற மாதிரி முழிச்சுட்டு உட்காந்து கேட்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணதுக்கு நம்ம பண்ணின விசுவாச அறிக்கைக்கு என்ன நடக்குதுங்க? நடக்குது. ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு வருஷம் ஒரு 6 மாசம் காலேஜில் ஒரு செமஸ்டருக்கு படிக்கிறோம். அந்த 6 மாசம் நீ படிச்சத
ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். 3 மணி நேரத்தில் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, பாஸ் பண்ண பிறகு அடுத்த பரீட்சை அதே பேப்பர்ல எப்ப நடக்கும்? நல்லா கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீ பாஸ் பண்ண பேப்பருக்கு அடுத்த எக்ஸாம் எப்ப நடக்கும்? நடக்காது. என்னம்மா புரியல? புரியுது, நடக்காது. நீ 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்ட, ஓகே, இப்ப மறுபடியும் உனக்கு 2ஆம் கிளாஸ் பரீட்சை நடக்குதா? எனக்கு அதை எழுத சொல்லுவாங்களா? அதெல்லாம் கிடையாது, சிலபஸ் மாத்தியாச்சு, இன்னொரு எழுதுங்க சொல்றாங்களா? கிடையாது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க மணிவன். ஒன்ஸ் நீ பாஸ் பண்ணா அதை பாஸ்ன்னு இந்த உலக அரசாங்கம் எப்படி அதை ஏத்துக்குதோ அதே போல பரலோக அரசாங்கமும் நீ பாஸ்னா பாஸ்ன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணி கர்த்தர் சர்டிபிகேட் தராரு உனக்கு. தொடர்ந்து சாகர வரைக்கும் நீ தேய்ச்சி பார்க்கிற கர்த்தர் அவர் அல்ல. முதலமைச்சரோட பையனா இருந்தாலும், அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கிற பையனா இருந்தாலும், அவனுடைய தரம் அந்த ஸ்கூல் ஆசிரியருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியுமா? அப்ப உலகத்துக்கு நிரூபிக்க ஒரு பரீட்சைங்கிற ஒரு காட்டத்தை வச்சு, ஒரு காரியத்தை வச்சு, அதை அவனை எழுத வச்சு, முன்ன பின்ன தெரியாத ஆசிரியர்கள் அதை திருத்த வச்சு, இவனுடைய தரத்தை ஊருக்கு நிரூபித்து இவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அவனுக்கு பேர் வாங்கி தருது. அப்ப யாரா இருந்தாலும் நமக்கு ஒரு பரீட்சை நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்ப நீங்க எதை வாயை திறந்து நீங்க சொல்றீங்களோ, கர்த்தாவே நான் நல்லா இருப்பேன், கர்த்தாவே நான் வாளா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன், எனக்கு வியாதி வராது, என் பொருள் தொலையாது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது இப்ப வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறியா? மறுபடியும் செவுத்துல அடிச்ச பந்து போல இப்பவும் சொல்றேன், என் செருப்பு கூட காணா போகாது, என் குண்டூசி கூட காணா போகாது, என் பேனா முள்ளு கூட காணா போகாது, நான் சேலையில குத்துற சேஃப்டி பண்ணு கூட காணா போகாது. ஏனென்றால் கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் என் வீட்டாரையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவர் வேலி எடுத்து அவர் பாதுகாக்கிறார். என்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று நாம் மறுபடியும் சொல்லுகிறோமா என்பது முக்கியம். அதைத்தான் பிரசங்கியார் சொல்லியிருக்காரு. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன். ரெண்டு ஒரே அர்த்தம் தான். இந்த வசனம் ஒரு லூக்கா 8:13, பிரசங்கி 11:4 ஒண்ணுக்கு தொடர்புடைய வசனங்கள். சூழ்நிலைகள் எதிர்வாரா வரட்டும், வரும் வரட்டும், ஆனால் நம்முடைய விசுவாசத்துல நாம் உறுதியாக இருப்போம் பட்சத்துல தொடர்ந்து நமக்கு பரீட்சைகள் வரப்போவது கிடையாது, நம்ம தோற்க போவதும் கிடையாது. ஒரு தடவை தங்கத்தை தேய்ச்சி பார்க்கறான், தேய்ச்சி பார்த்துட்டு 22 கேரட் இருக்குது, 85 மச்சம், 85 பாயிண்ட் மச்சம் இருக்குது அப்படின்னா நீ வசனம் தான் படிப்ப இல்லையா? அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேன். வசனத்தை நான் சொல்லிட்டேன், பிரசங்கி 11:4 சொல்லிட்டேன். 11:4 சூழ்நிலைகள் ஏட்டிக்கு போட்டியா வந்தா தங்கத்தை ஒரு தடவை தான் தேய்ச்சி பார்ப்பான் இல்லையா? திரும்பி 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 அடுத்த தடவை நீ பேங்க்ல வைக்கும்போது தேய்ச்சி பார்க்கலாம் இல்லையா? திரும்பி திரும்பி ஒரே தடவை 10 தடவை தேய்ச்சி பார்த்துட்டு இருக்க போறதில்ல, ஒரு தடவை தேய்ச்சா ரைட் முடிஞ்சு போச்சு. இதே போலதான் தேவனும். நீங்க என்ன அதையும் நீங்க படிக்காத பாடத்தை கர்த்தர் டெஸ்ட் பண்ண மாட்டாரு. நீங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சேலஞ்சு பண்ணீங்கல்ல, என்னாலும் என் பிள்ளைக்கு சுதந்துருவாரு, நான் நல்லா இருப்பேன், எனக்கு சம்பளம் உயரும் அப்படிங்க சொல்றீங்கல்ல, அதனால கர்த்தர் என்ன செய்றாரு? ஒரு சின்னதா ஒரு பரீட்சை கொண்டாடலாம், அதை நம்ம தாராளமா ஜெயிக்கணும், ஜெயிக்க முடியும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பயப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த சுசலாமா இங்க இருக்கிற வரைக்கும் சும்மா தாட் போட்டு தஞ்சாவூர்னு சொன்னாங்க. அங்க சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஒப்பாரி வச்சு அழுவுது. அது நான் வேணிக்கிட்ட சொன்னேன், அந்த அம்மா நாகராஜா வாழ விடாது, அந்த அம்மா நாகராஜா வாழ விடாது விடாது. அது உங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய சுகமொழிக்கும் வரம் பெற்ற ஒரு மனுஷன், பேர் மறந்துட்டேன், கென்னத் ஹேகின் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேர் கூட்டத்தில் கூட்டம் போட்டு சுகம் நடக்கல. இப்ப நான் என்ன சேர்த்துன்னு கேட்டாராம். ஒரு அற்புதம் கூட நடக்கலையானாராம். நைட்டு 10 மணிக்கு கூட்டம் முடிச்சு வந்து கேட்கிறார், நைட் ஜெபம் பண்ணிட்டு கேட்கிறார், ஸ்லீப்பிங் டோஸ் வாங்கி போட்டு தூங்கு, நாளைக்கு மீட்டிங் போகும்போது தான் நீ எந்திரிக்கணும்னாரு. நீ முழிச்சிக்கிட்டு இருந்தா நாளைக்கு அற்புதம் நடக்காதுன்னாராம். நீங்க நம்பினாலும் சரி, நான் படிச்சேன். அந்த அம்மாட்ட போன் பண்ணி சொல்லு, தூக்க மாத்திரையை போட்டு இந்த அம்மாவை தூங்கி கட்டிலுக்கெல்லாம் படுக்க சொல்லு, 4 போர்வையை போத்துக்கிட்டு, அவன் புருஷன் நான் நல்லா இருப்பான். இந்த அம்மா அழுதுச்சுன்னா அவர் அங்கேயே பெட்ல படுக்க வச்சு வந்துடும், சொல்லிவிடு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அழுதா பாசத்தை வெளிப்படுத்துறேன்ட்டு. வசனத்தை கீழே போட்ட,
இன்னைக்கு நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற வசனமே அதுதான். உலகத்துக்கு ஒத்து சிந்தியாதே, டாக்டர் சொல்றதை சிந்தியாதே, உலகத்துக்கு ஒத்து நீ வேஷம் போடாதே, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்து நீ ஓடிவா. அப்பதான் மனம் புதுசாகும். உன் மனசை பழசாவே வச்சுட்டு இருக்கிற, உன் மனசை புதுசா மாத்து. உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவர் நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் போனாராம். ஏன் தூங்க சொன்னாரு? நீ முழிச்சுக்கிட்டு இருந்தா நீ கவலைப்பட்டு இருக்கிற நேரம். நீ முழிச்சிட்டு இருந்தா கவலைப்படுற, நடக்கலையே நடக்கலையே நடக்கலையே, இன்னைக்கு நடக்குமோ நடக்காதா பாத்தியா. இப்ப அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது, நீ கூட்டத்துக்கு தான் எஞ்சி நேரடியா ஃப்ரெஷ்ஷா போ அப்படின்னாராம். ஒண்ணுமே நீ யோசிக்கூடாது, நீ ஒண்ணுமே யோசிக்காதான். நான் உங்களுக்கும் சொல்றேன், உங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கும் போது டிவி போட்டு பாருங்கிறேன். நான் அட்லீஸ்ட் உங்களால விசுவாசிக்க முடியல, பயப்படாம இருங்கிறேன். விசுவாசிக்க முடியல, ஒன்னு தூங்கு இல்ல டிவி பாரு. ஒன்னு தூங்கு அல்லது டிவி பாரு. நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, பயப்படாதீங்க. வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் கிட்ட பேசினார். என்ன சொன்னார்னா, ஆத்மாவை பத்தி பேசுறோம், எண்ணத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் ரோமர் 4ல அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 4ல அடுத்த பக்கம் புரட்டி, அவன் தன் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போன 2வது அது கீழே அதாமா மேல இருந்து 2வது வாசிமா. அங்கதான் வாசந்தா சொல்றேன், பாரு முடிச்சுட்டு இருக்கிற உன் கட்டவர இடத்துல வாசி. வாசி வேணி நம்பர் சொல்லு. வாசி. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது, நல்லா கவனிக்கணும், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் கவனிக்க. இது வரைக்கும் முக்கியம் இல்லை, இப்ப சொல்ல போறதா முக்கியம். தன் சரீரம் செத்து போனதையும் தன் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் சொல்ல, எல்லாரும் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். சொல்லுங்க, எண்ணாதிருந்தான், நினையாமல் இருந்தான், நினைக்காமல் இருந்தான், யோசிக்காமல் இருந்தான், சிந்திக்காமல் இருந்தான். வெற்றிக்கு ரகசியம். நீ எதை என்றியோ அது 2வது. நீ என்ன கூடாதது எண்ணாதே. ரோமர் 6ல சொல்லும் போது வாசிக்கணும். இதே இவர் தான் அப்படி பேசுவார். இங்க எண்ணாதேன்னு சொன்னாரா? ரோமர் 6ல வந்து எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. எண்ணு, இந்த கவுண்டிங் இல்ல, நினைச்சுப்பாரு அப்படிங்கிறாரு. இங்க நினைக்கலங்கிறாரு. அப்ப நம்மள நினைக்க வேண்டாம்ங்கிறாரு. எதை நினைக்க கூடாது? எதிர்மறையான சூழ்நிலைகளை நீங்கள் நினைக்க. நம்ம தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜீவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உயிரற்ற 3 நாள் சரீரமாகிய இயேசுவுடைய பிணத்தை பிதாவானவர் 3வது 4வது நாளிலே அவர் எழுப்பினது போல சாவாக இருக்கிற என் சரீரத்திலேயும் அவர் எழுப்புவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் அதே ஆவியானவர் எனக்குள்ளே தங்கியிருக்கிறார். அவர் எனக்குள்ளே ஜீவனை தருவார். ஜீவன் அது என்னிலிருந்து புறப்பட்டு போகிறது. அது புறப்பட்டு போகும் இடம் எங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே ஜீவ ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஜீவநதியா இருக்கிறார். அவர் சரீரத்தில் உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்கிறார். அது பாய்கிற எல்லா இடங்களிலும் எல்லா அவயங்களும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இத பேசணும், ஓடு ஒப்பாரி வைக்கிறது அல்ல. என்ன பாருங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் சொன்னாங்களாம், இன்னைக்கு என்னமோ திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ், திங்கக்கிழமை தான் தெரியுங்கிறாங்களாம். இன்னும் புதன்கிழமை வர முடியாது. ஏன் வர முடியாது? அந்த அம்மா அங்க இருக்கிற வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. ஏன்? இந்த அம்மா ரொம்ப புருஷனை தாங்கிட்டு இருக்கிறத போல நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா ஒரே கவலை, சோறு திங்கிறதுல ஒண்ணும் இல்ல, எப்ப பார்த்தாலும் அழுவாச்சு அழுவாச்சு அழுவாச்சு. இங்க இருக்கிற வரைக்கும் கத்தருக்கு சோத்திரம், கத்தர் செய்வாரு, தாட்டா போட்டானாங்க. அங்க சோதனை வரும்போது எக்ஸாம் ஹால் என்ன படிச்சதுன்னு வீட்டுல படிச்சோமா, உங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது, எக்ஸாம் ஹால் என்ன படிச்சு சொன்ன? ஹலோ, இங்க ஒப்பிக்கிற மணிவன் கேட்கிறேன், எந்த கேள்விகள் டான் டான் டக் 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 டக்குங்கிறீங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்த பிறகு டுக்கு டுக்குன்னு என்ன அர்த்தம்? கொஸ்டின் பேப்பரை கையில கொடுத்தா அங்க ஒப்பாரி வருது. நமக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் நம்ம தோக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க சார். நடு தெருவுக்கு வந்தா கூட பயப்படக்கூடாது சார். ஆமேன்னு சொல்லுங்க. வெள்ளி கதவு மூடுச்சுன்னா தங்க கதவு எங்க திறந்திருக்குன்னு கேளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. விபச்சார பெரிய கையங்கலமா பிடிக்கிறதுக்காக பிடிச்சி அவளை எட்டி உதச்சு கூட்டிட்டு வராங்க. கடைசியா கொண்டு வர எங்க கொண்டு வராங்க தெரியுமா? கடைசியில ஆண்டவர் இடத்துல கொண்டு வராங்க. இவங்க உதைக்க 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 ஊரை விட்டு தள்ளுறாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா கத்தர் ஊருக்கு வெளியே கத்தர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவன் தள்ளி முடிச்ச இடம் எங்கன்னா அது இயேசுவினுடைய பாத தண்டைக்கு. உங்களை யாரெல்லாம் இந்த உலகம் எவ்வளவு தள்ளுதோ அவ்வளவு கவலை இயேசுவின் பக்கமா அவன் வருகிறான். ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை எவ்வளவு நம்ம தள்ளட்டும்,
ஆனா நம்ம ஆண்டவர் பக்கம் போயிட்டு இருக்கிறோங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நம்ம ஆண்டவர் கிட்ட போயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலை நம்மளை தள்ள 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 நம்ம கீழே போக 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 நம்ம கத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். தைரியமா இருங்க.